ரெட் கிராக்ஸ் சேனலை பின்தொடரும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். புத்தர் நீங்கள் உலகின் விதியோடு அமைதியாக ஐக்கியமாகிவிடும் போது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அதுவாக நடக்க ஆரம்பிக்கிறது என்று எதற்காக சொல்கிறார் என்பதைத்தான் ஓஷோ இந்த வீடியோவில் வழக்கமான அருமையான உதாரணங்களோடு நமக்கு விளக்க முயற்சிக்கிறார். அதாவது the man of understanding is in a total let go. He allows the law to function. இதை பழைய ஆன்மீக மொழியில் சொல்வதாக இருந்தால் அல்லது நான் புத்திஸ்ட் மொழியில் சொல்வதாக இருந்தால் மொத்தமாக கடவுளிடம் சரணாகதியாகி விடுவது. You can call it surrender to God. அதாவது எல்லாவற்றையும் கடவுள் பொறுப்பில் விட்டுவிடுவது. எனவே கடவுளின் பக்தன் இப்போது நான் இங்கு இல்லை, நீயே இருக்கிறாய். நான் உனது உதடுகளில் ஒரு புல்லாங்குழல் மட்டும்தான், ஒரு ஹாலோ பேம்போ, ஒரு மூங்கில். நீ பாடுகிறாய், அந்த பாடல் உன்னுடையது. ஐ வில் பி ஜஸ்ட் அ பேசேஜ் என்று சொல்கிறான். புத்தருக்கு பழைய பாணியில் சொல்வதில் உடன்பாடு இல்லை. கவிஞர்கள் மொழியில் சொல்வதில் அவருக்கு மகிழ்ச்சி இல்லை. புத்தர் சயின்டிபிக் லாங்குவேஜையே அதிகம் விரும்புகிறார். ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நியூட்டன், எடிசன் போலவே பேசுகிறார். He talks about the law, but the basic thing is letting go, a total surrender. இந்த total surrender எப்படி இருக்க வேண்டும்? அதை விளக்குவதற்காக ஓஷோவின் மெனக்கெடலை தொடர்ந்து பார்ப்போம். வீடியோவை பார்த்து முடித்த பிறகு please don't forget to subscribe our channel. வாங்க, let's get into the video. புத்தர் உங்களுடைய ஈகோவை சரண்டர் செய்யும் போது அல்லது விட்டுவிடும் போது, உங்களையே சரண்டர் செய்யும் போது, நீங்கள் உலகின் விதியோடு அமைதியாக ஐக்கியமாகிவிடும் போது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அதுவாக நடக்க ஆரம்பிக்கிறது. You have but to surrender. நீங்கள் கவனித்து இருக்கிறீர்களா? ஒரு நதியையோ அல்லது குளத்தையோ நீங்கள் நம்பும் போது உங்களால் குளத்தில் மிதக்க முடியும். உங்கள் நம்பிக்கையை இழக்கும் அடுத்த வினாடி நீரில் மூழ்க ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் நம்பினால் அந்த நீர்நிலை அல்லது அந்த ஆறு உங்களை தன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொள்கிறது. நீங்கள் பயப்பட ஆரம்பிக்கும் போது மூழ்க ஆரம்பிக்கிறீர்கள். அதனால்தான் இறந்த உடல்கள் ஆற்றில் மிதக்க ஆரம்பிக்கின்றன. காரணம், இறந்த உடல்களால் தண்ணீரை சந்தேகப்பட முடியாது. இறந்த உடல்கள் பயப்படுவதில்லை. உயிரோடு இருக்கும்போது அதே நபர்தான் ஆற்றிற்குள் இறங்கி மூழ்கி விடுகிறார். இறந்துவிட்ட பிறகு அவரது உடல் மேலே வருகிறது, ஆற்றின் மேல் மிதக்க ஆரம்பிக்கிறது. இப்போது அந்த நதியால் அந்த உடலை சுலபமாக மூழ்கடிக்க முடியாது. ஒரு நதியாலும் இறந்த உடலை மூழ்கடிக்க முடியாது. உயிரோடு இருக்கும்போது என்ன நடக்கிறது? அந்த இறந்து போன மனிதருக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரிந்திருக்கிறது. அந்த ரகசியம் அவரால் அந்த நதியை சந்தேகிக்க முடியாது. ஜீசஸ் கிரைஸ்டின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவரின் சீடர்கள் கலிலேயாவில் உள்ள ஏரியை படகில் கடந்து கொண்டிருந்தார்கள். ஜீசஸ் அவர்களோடு வரவில்லை. நான் என் பிரார்த்தனைகளை முடித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லியிருந்தார். பிறகு படகில் இருந்த சீடர்கள் அனைவருக்கும் ஒரே குழப்பம். ஜீசஸ் ஏரியின் தண்ணீர் மேல் நடந்து அவர்களுடைய படகை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர்கள் எல்லோரும் பயந்து போனார்கள். தண்ணீரின் மீது பேயோ எதுவோ நடந்து வருகிறது என்று முதலில் பார்த்தவுடன் பயந்து போனார்கள். How can he walk? பிறகு ஒரு சீடர் மட்டும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, மாஸ்டர், அது உண்மையில் நீங்கள் தானா என்று கேட்டார். ஜீசஸ் ஆமாம் என்று பதில் சொன்ன பிறகு சீடர்களில் ஒருவர், உங்களால் தண்ணீர் மேல் நடப்பது போல் என்னால் முடியுமா என்று கேட்டார். அதற்கு ஜீசஸ், உன்னால் முடியும், வா இங்கே என்றார். உடனே அந்த சீடர் தண்ணீருக்குள் இறங்கி 2 அடி எடுத்து வைத்து நடந்தார். தண்ணீர் மேல் நடக்கிறோம் என்பதை நினைத்து அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஆனால் அவருக்கு உடனே சந்தேகம் வந்தது. என்ன நடக்கிறது?
என்னால் நம்ப முடியவில்லை என்று நினைத்த அடுத்த வினாடி தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பித்தார். ஜீசஸ் அவரிடம், You of little faith, why did you doubt? நம்மால் நடக்க முடிகிறது என்பதை அறிந்து கொண்ட பிறகும் உனக்கு ஏன் சந்தேகம் வந்தது என்று கேட்டார். அந்த நதியை நீங்கள் நம்பும்போது, if you trust the river, just relax in the river and you will float. பிறகு சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது. ஜீசஸின் சீடர்களுக்கு வந்த அதே சந்தேகம் உங்களுக்கும். என்ன நடக்கிறது? எப்படி சாத்தியம்? நான் ஏன் மூழ்கவில்லை என்று நினைக்கும் அடுத்த வினாடி மூழ்க ஆரம்பிக்கிறீர்கள். நீச்சல் தெரிந்தவருக்கும் நீச்சல் தெரியாதவருக்கும் அதிக வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. The swimmer has learned how to trust. நீச்சல் தெரிந்தவர் ஆற்றை நம்புவது எப்படி என்று தெரிந்து வைத்திருப்பார். நீந்த தெரியாதவர் தண்ணீருக்குள் விழுந்தவுடன் அவருக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. பயப்பட ஆரம்பிக்கிறார். ஆறு தன்னை மூழ்கடித்துவிடும் என்ற பயம் தொற்றிக்கொள்கிறது. அப்போது நிச்சயமாக ஆறு மூழ்கடித்து விடுகிறது. ஆனால் அவர்தான் தன்னுடைய சந்தேகத்தால் தன்னையே மூழ்கடித்துக் கொள்கிறார். ஆறு எதுவும் செய்வதில்லை. நீச்சல் தெரிந்தவருக்கு ஆற்றை பற்றி தெரியும். ஆற்றில் பல முறை நீந்தியிருக்கிறார். அதனால் ஆற்றின் மேல் அவருக்கு நம்பிக்கை உண்டு. He simply floats. அவர் பயப்படுவதில்லை. Life is exactly the same. Thanks for watching. முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.